கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 23 அதிகாரம் 1-12 வசனத்தில் வேத அறிஞர்கள் பரிசேயர்கள் போதிப்பதை கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் உயர்ந்த பட்டங்களை விரும்புகிறார்கள். அவர்கள் பெரியவர்கள் என்று கொள்வதை கண்டிக்கிறார் இயேசு. உண்மையான பணிவே கடவுள் பார்வையில் பெரியது என இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். இதன் முக்கிய கருத்துக்கள் என்ன? பேச்சுக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாடு. பரிசேயர்கள் மோயிசனின் சட்டங்களை சரியாக போதிப்பார்கள், ஆனால் அவர்கள் அதன்படி வாழ்வதே இல்லை. வெளிவேடம். மற்றவர்கள் மீது பெரும் சுமையை சுமத்துவார்கள், ஆனால் அவர்கள் அந்த சுமைகளில் ஒரு துரும்பை கூட சுமக்க மாட்டார்கள். தாங்கள் பெரியவர்கள் என காட்டவே அப்படி செய்கிறார்கள். பெரிய பட்டங்கள் மீது ஆசை. மக்கள் தங்களை ரபி அல்லது குரு அல்லது தந்தை என்று அழைக்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் உண்மையான பணிவு, உங்களில் பெரியவன் உங்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பணிவுதான் இயேசுவின் போதனை என்பதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். காரணம், பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இறுதி ராப்போசன விருந்தின் பொழுது தமது சீடர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு முன் உதாரணமாக விளங்கினார். இன்றைய நற்செய்தியில் சமூகத்தில் அந்தஸ்து முக்கிய இடம் பெறுவதை விட மனிதர்களுக்கு செய்யும் பணிவிடையின் வழியாக இறைவனுடைய சந்நிதானத்தில் முதன்மை பெற வேண்டும். இறைவனின் இதயத்திற்கு இணக்கமானவர்களாக வாழ வேண்டும், பணியாளனாக வாழ வேண்டும் என்கிறார் இயேசு. காரணம், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு ஏழைகளுக்கு ஏழையாக கைவிடப்பட்டவர்களுக்கு கைவிடப்பட்டவராக வாழ்ந்தார். அப்படித்தான் அமைய வேண்டும் அழைக்கப்பட்டவர்களின் வாழ்வு என்கிறார் இயேசு ஆண்டவர். அழைக்கப்பட்ட நாம் இயேசுவின் வழியை பின்பற்றி வாழ வேண்டும். ஆமென்.